ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். ஆடும் பால் கொடுக்குது, மாடும் பால் கொடுக்குது. இருந்தாலும் ரெண்டு பாலுக்கும் வேற வேற குணங்கள் உண்டு. ரெண்டு பாலும் ஒன்னாகிடாது. அதே போல தினமும் நாம வெவ்வேறு விஷயங்களுக்காக சந்தோஷமா இருந்தாலும் எல்லாம் ஒன்னாயிராது. என்னைக்காவது எது உண்மையான சந்தோஷம்னு யோசிச்சிருக்கோமா? யோசிக்கிறது என்ன? இந்த கதையோட முடிவுல நீங்க எது உண்மையான சந்தோஷம்னு முடிவே பண்ணிடுவீங்க. ஒரு நாள் சாயந்தரம் ஒரு டீச்சரும் அவரோட ஸ்டூடெண்ட்டும் ரோட்டோரமா பேசிக்கிட்டே வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. கொஞ்ச தூரம் நடந்ததும் ஒரு வயல் பகுதி வந்துச்சு. அந்த வயல்ல ஒரு ஓரமா கிடந்த பழைய செருப்பு ரெண்டு அந்த மாணவனோட கண்ணில் பட்டுச்சு. அந்த ரெண்டு செருப்பும் கிழிஞ்சு பிஞ்சு போய் பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமான நிலையில இருந்துச்சு. அது யாரோடதான் இருக்கும்னு அங்க பார்த்தப்போ ஒரு ஏழை விவசாயி அவரோட வயல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு தயாராயிட்டு இருந்தாரு. அவரை தவிர அங்க வேற யாரும் இல்லை. அதனால அந்த செருப்பு ரெண்டும் நிச்சயமா அவரோடதா தான் இருக்குன்னு முடிவு பண்ண அந்த ஸ்டூடெண்ட் அந்த டீச்சர் கிட்ட ஒரு விஷயத்த கேட்டான். சார், நாம அந்த செருப்பு ரெண்டையும் ஒளிச்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் அவரை தேட விட்டா என்ன? அவர் என்னதான் பண்றாரு, எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு தான் பார்ப்போமே அப்படின்னு அவன் சொன்னதும் ஷாக் ஆன அந்த டீச்சர் கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. அந்த பையனை அவர் பக்கத்துல கூப்பிட்டு, அப்படி பண்றதுக்கு பதிலா நாம இன்னொன்னு பண்ணி பார்ப்போம், அவர் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாருங்கிறதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்டோட காதுல ஒரு விஷயத்த சொல்லி அதை செய்ய சொன்னாரு. அந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் சொன்ன மாதிரியே செஞ்சான். அப்புறம் அந்த ஏழை விவசாயியோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக பக்கத்துல இருந்த மரத்துக்கு பின்னாடி ரெண்டு பேரும் சத்தம் இல்லாம ஒளிஞ்சுக்கிட்டாங்க. தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப தயாரான அந்த விவசாயி செருப்பை வலது காலில் மாற்றப்போ அவர் கால் பாதத்துக்கு அடியில ஏதோ தட்டுப்பட்டுச்சு. அது என்னன்னு பார்த்தா அவருக்கு பயங்கர இன்ப அதிர்ச்சி. உள்ள சில ரூபாய் நோட்டுகளும் சில சில்லறை காசும் இருந்துச்சு. யாரோட காசா இருக்குமோன்னு சுத்தி முத்தி பார்த்தப்போ பக்கத்துல யாருமே இல்லை. சரி, கடவுளா பார்த்து கொடுத்த காசுன்னு எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டாரு. அடுத்ததா இடது காலில் ரெண்டாவது செருப்பை மாட்ட ஆரம்பிக்கிறப்போ அதுக்குள்ளேயும் மறுபடியும் பணம் இருக்கிறத கவனிச்சாரு. சந்தோஷத்துல அவருக்கு கண்ணீரே வந்துருச்சு. அவர் வானத்தை நோக்கி சத்தம் போட்டு, கடவுளே, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு யார் உருவத்திலேயோ வந்து இப்படி உதவி பண்ற. சரியான விளைச்சல் இல்லாததுனால நஷ்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம காசு இல்லாம முழிச்சிட்டு இருந்தேன். இனி இந்த காசை வச்சு உடம்பு சரியில்லாத என் மனைவிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவேன். 2 நாளா சரியான சாப்பாடு இல்லாம பட்னி கிடக்கிற என் மகளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு ஆனந்த கண்ணீரோட கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. அதை மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்த்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அவர் அழுததை பார்த்ததும் அவனையே அறியாம அவனுக்கும் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அந்த ஏழை விவசாயி கடவுளுக்கு சொன்ன நன்றி தனக்கே சொன்ன மாதிரி இருந்ததா அவன் உணர்ந்தான். அவனோட முகத்தையும் கண்ணீரையும் பார்த்துட்டு இருந்த அந்த டீச்சர் அவன்கிட்ட, இப்போ சொல்லு, அவரோட செருப்பை நீ ஒளிச்சு வச்சிருந்தேன்னா அதை தேடுறப்போ அவர் கொடுக்குற ரியாக்ஷனுக்கும் அவர் செருப்புல நீ காசை ஒளிச்சு வச்சு அதை பார்த்தப்போ அவர் கொடுத்த ரியாக்ஷனுக்கும் ரெண்டுல எது உனக்கு சந்தோஷம்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் கிட்ட, இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து நான் ஒரு முக்கியமான பாடம் கற்றுட்டேன் சார், என்னை மன்னிச்சிருங்க. மகிழ்ச்சி எடுக்கிறதுல இல்லை, கொடுக்கறதுல தான் இருக்குன்னு உங்க மூலமா நான் இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே என்னால முடிஞ்ச வர எல்லாருக்கும் உதவி செஞ்சு அதன் மூலமா அவங்க அடையிற சந்தோஷத்தை பார்த்து நானும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு கண் கலங்கிட்டே சொன்னோம். அவ்வளோதாங்க. ஒருத்தரை கஷ்டப்படுத்தி பார்த்தாலும் நமக்கு சந்தோஷம் கிடைக்கலாம் தான். ஆனா அவங்க கஷ்டத்துல இருக்கிறப்போ அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குற மாதிரியான சந்தோஷம் எல்லாம் வேற எதுலேயும் வரவே வராது, கிடைக்கவும் கிடைக்காது. இதுதான் உண்மையான சந்தோஷம். உன் வாழ்க்கை உன் கையில்.